வணக்கம். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 1 பூகம்பம் அத்தியாயம் 25 கடல் தந்த குழந்தை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சி ராஜ்யத்தின் புராதன ராஜவம்சம் சந்ததி இல்லாமல் முடிவடைந்தது. மன்னன் இல்லாத மண்டலம் பாழாய் போய்விடுமே, அரசன் இல்லாத நாட்டில் குடிகள் எல்லையற்ற துன்பங்களுக்கு உள்ளாவார்களே என்ற தேசத்தின் பெரியோர்கள் ஏங்கினார்கள். அப்போது அருளாளரான ஒரு மகான் மக்களை பார்த்து, கவலை வேண்டாம், காஞ்சி ராஜ்யத்துக்கு ஒரு மன்னனை கடல் கொடுக்கும். இதை நான் கனவிலே கண்டேன் என்றார். அது முதல் அந்நாட்டில் கடற்கரையோரத்தில் காவல் போட்டு வைத்திருந்தார்கள். ஒரு நாள் கடற்கரையோரமாக கப்பல் ஒன்று வந்தது. அது எந்த நாட்டு கப்பலோ எங்கிருந்து வந்ததோ தெரியாது. கரையில் இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே திடீரென்று கொடிய புயற்காற்று வீசுகிறது. ஊழிக்காலம் வந்துவிட்டதோ என்று தோன்றும்படி கடல் கொந்தளிக்கிறது. கடற்கரையோரமாக வந்த கப்பல் அப்படியும் இப்படியுமாக ஆடுகிறது. கப்பலின் கொடி மரங்கள் சின்ன பின்னமாகின்றன. என்ன பயங்கரம்! தயிரை கடையும் மத்தை போல கப்பல் சுழல்கிறதே. சுழன்று சுழன்று அடடா, அதோ கவிழ்ந்து விட்டதே. புயற்காற்றின் கோரமான ஊளை சத்தத்துடன் கப்பலில் உள்ளோர் அழுவுறலும் கலக்கின்றதே. கப்பல் கவிழ்ந்து கடலுக்குள் முழுகிற்றோ இல்லையோ, சொல்லி வைத்தாற்போல் காற்றும் நிற்கிறது. அதுவரை கரையிலே நின்று செயலற்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போது பரபரப்படைகிறார்கள். படகுகளும் கட்டுமரங்களும் கடலில் விரைவாக தள்ளப்படுகின்றன. கப்பலில் இருந்தவர் யாராவது தெய்வாதீனமாக உயிருடன் கடலில் மிதந்தால் அவர்களை காப்பாற்றி கரை சேர்ப்பதற்காக படகுகளும் கட்டுமரங்களும் விரைந்து செல்கின்றன. படகோட்டிகளும் மீன் பிடிக்கும் வலைஞர்களும் பாய்ந்து செல்கிறார்கள். அத்தனை படகோட்டிகளிலும் வலைஞர்களிலும் அதிர்ஷ்டசாலி ஒருவன் இருக்கிறான். அதிர்ஷ்டம் அவனை தேடிக்கொண்டு வருகிறது. ஆனால் அவனுக்கு மட்டும் வந்த அதிர்ஷ்டம் அல்ல, நாட்டுக்கே வந்த அதிர்ஷ்டம். நாட்டு மக்கள் செய்த நல்வினையினால் வந்த அதிர்ஷ்டம். நீலக்கடலின் அலைமேல் சூரியன் மிதக்கிறானா என்ன? இல்லை, சூரியன் இல்லை, சின்னஞ்சிறு குழந்தை. அது பலகையிலே சேர்த்து பீதாம்பரத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. அக்குழந்தையின் முகத்திலே அவ்வளவு பிரகாசம், அத்தனை தேஜஸ். ஆனால் குழந்தைக்கு உயிர் இருக்கிறதா? ஒருவேளை ஆகா, இருக்கிறது, உயிர் இருக்கிறது. புயலுக்கு பின் அமைதியடைந்த கடலில் லேசாக கிளம்பி விழும் இளம் அலைகளின் நீர்த்துளிகள் குழந்தையின் முகத்தில் விழும்போது அது கழுக்கென்று சிரிக்கிறது. படகோட்டி அடங்காத ஆர்வத்துடன் அந்த பலகையின் அருகில் படகை செலுத்துகிறான். குழந்தையை தாவி எடுத்து கட்டை அவிழ்த்து மார்போடு அணைத்துக் கொள்கிறான். அவனுடைய மார்பின் ரோமங்கள் குத்திய காரணத்தினால் குழந்தை அழுகிறது. படகோட்டி படகுக்குள்ளே பார்க்கிறான். அங்கே கப்பலில் இருந்து இறக்கும் பண்டங்களை கட்டுவதற்காக அவன் அன்று காலையில் கொண்டு வந்து போட்ட தொண்டை கொடிகள் கிடக்கின்றன. அக்கொடிகளை இலைகளோடு ஒன்று சேர்த்து குவித்து படுக்கையாக அமைக்கிறான். கொடிகளின் நுனியிலிருந்த இளந்தளிர்களை பீத்தெடுத்து மேலே தூவி பரப்புகிறான். அந்த இளந்தளிர் படுக்கையின் மீது குழந்தையை கிடத்துகிறான். குழந்தை படகோட்டியை பார்த்து குறுநகை புரிகிறது. படகு கரையை நோக்கி விரைந்து செல்கிறது. கரையை நெருங்கும் போதே படகோட்டி கூச்சலிட்டு குதூகலிப்பதைக் கண்டு அந்த படகில் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று கரையிலே நின்றவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். படகு கரையோரத்தை அடைகிறது. கரையில் நின்ற ஜனங்கள் திரண்டு வந்து படகை சூழ்கிறார்கள். தீர்க்க தரிசனம் கூறிய மகானும் வருகிறார். வந்து குழந்தையை பார்க்கிறார். பார்த்துவிட்டு, நான் கனவிலே கண்ட புதிய காஞ்சி மன்னன் இவன்தான். இவனுடைய சந்ததியார் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருந்து 1000 ஆண்டு அரசாளப் போகின்றனர் என்று கூறுகிறார். ஜனங்கள் ஆரவாரிக்கிறார்கள். திரைகடல் அளித்த தெய்வ குழந்தைக்கு அப்பெரியவர் இளந்திரையன் என்று பெயரிடுகிறார். தொண்டை கொடியின் மீது கண் வளர்ந்தபடியால் தொண்டைமான் என்ற பெயரும் இவனுக்கு பொருந்தும். இவனால் இனி காஞ்சி ராஜ்யத்துக்கு தொண்டை மண்டலம் என்ற பெயர் வழங்கும் என்னும் தீர்க்க தரிசனமும் அவர் அருள்வாக்கிலிருந்து வெளிவருகிறது. வடமொழி புலவர் ஒருவர் இளந்தளிர்களின் மீது கிடக்கும் குழந்தையை பார்த்துவிட்டு அதற்கு பல்லவராயன் என்று நாமகரணம் செய்கிறார். அதை தமிழ் புலவர் ஒருவர் போத்தரையன் என்று பெயர்த்து கூறுகிறார். கவிஞர்கள் வருகிறார்கள். கடல் தந்த குழந்தையை பற்றி அழகான கற்பனைகளுடன் கவிதைகள் புனைகிறார்கள். இந்த திரைக்கடல் ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கிறது தெரியுமா? திரையனை நான் பயந்தேன் என்ற பெருமிதத்தினாலேதான் என்று ஒரு கவிராயர் கூறிய போது ஆர்கலியானது தன் அலைக்கைகள் 1000 கொட்டி ஆரவாரத்துடன் ஆமோதிக்கிறது. பிற்காலத்தில் வந்த தமிழ் புலவர்களுக்கு பல்லவ குலத்தை கடல் தந்ததாக கூறி விட்டுவிட மனம் வரவில்லை. கடல் தந்த குழந்தை உண்மையில் தமிழகத்தின் அனாதியான சோழ வம்சத்து குழந்தைதான். சோழகுலத்து ராஜகுமாரன் ஒருவன் கடற்பிரயாணம் செய்வதற்காக சென்று மணிப்பல்லவம் என்னும் தீவை அடைந்து அந்நாட்டு அரசன் மகள் பீலிவளையை காதலித்து மணந்து கொண்டான். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த அரசலங்குமரன் தன் மனைவியோடும் குழந்தையோடும் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தபோது கப்பலுக்கு விபத்து நேர்ந்தது. விபத்தில் தப்பிப்பிழைத்த குழந்தைதான் பல்லவ குலத்தை தோற்றுவித்த தொண்டைமான் இளந்தரையன் என்று கற்பனை செய்து கூறுகிறார்கள். வடமொழி புலவர்களோ பாண்டவர்களின் குருவாகிய துரோணருடைய புதல்வர் அஸ்வத்தாமாவின் வழிவந்தவர்கள் பல்லவர்கள் என்று கூறி
அதற்கு ஒரு கதை சிருஷ்டிக்கிறார்கள். கடைசியாக சமீப காலத்தில் இந்திய சரித்திர ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஐரோப்பிய புலவர்கள் பல்லவர்களை தந்த பெருமையை தென்னிந்தியாவுக்கோ வட இந்தியாவுக்கோ தருவதற்கு விருப்பமில்லாதவர்களாய் இந்தியாவுக்கு வடமேற்கிலிருந்து வந்த அந்நியர்களாகிய சகர்தான் காஞ்சிபுரத்தை தேடி வந்து பல்லவர்கள் ஆனார்கள் என்று எழுதி அதை புத்தகங்களிலும் அச்சு போட்டார்கள். நம் பழம் புலவர்களின் கதைகளையெல்லாம் கற்பனை என்று தள்ளிய நம்மவர்களோ மேற்படி நவீன ஐரோப்பிய புலவர்களின் வாக்கை வேத வாக்காக ஒப்புக்கொண்டு பல்லவர்கள் அந்நியர்களே என்று சத்தியம் செய்தார்கள். குறிப்பு: தமிழகத்துக்கு பல வகையிலும் பெருமை தந்த காஞ்சி பல்லவர்களை அந்நியர்கள் என்று சொல்வதை போன்ற கட்டுக்கதை உலக சரித்திரத்தில் வேறு கிடையாது என்றே சொல்லலாம். பல்லவ குலத்தின் உற்பத்தியை பற்றிய மேற்கூறிய வரலாறுகளில் எவ்வளவு வரையில் உண்மை, எவ்வளவு தூரம் கற்பனை என்பதை இந்நாளில் நாம் நிச்சயித்து சொல்வதற்கில்லை. அந்த நாளில் அந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கே கூட அதன் உண்மை நன்றாய் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாய் தெரிந்திருந்தது. அதாவது பல்லவ குலத்தில் தோன்றியவர்களுக்கெல்லாம் கடற்பிரயாணத்தில் ஆசை அபரிமிதமாய் இருந்தது. அந்த ஆசை அவர்களுடைய இரத்தத்தோடு ஒன்றி போயிருந்தது. கீழ்திசையில் கடல்களுக்கு அப்பால் இருந்த எத்தனையோ தீபாந்திரங்களில் பல்லவர்களின் ஆதி பூர்வீக ரிஷப கொடியும் பிற்காலத்திய சிங்கக்கொடியும் கம்பீரமாக பறந்தன. பல்லவர் ஆட்சி நடந்த காலத்தில் தமிழகத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் கடல் வாணிகம் அபரிமிதமாக நடந்து வந்தது. கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் பண்டங்களை இறக்கி ஏற்றிக்கொள்வதற்கும் கீழ்கடற்கரையோரமாக பல துறைமுகங்கள் ஏற்பட்டிருந்தன. அவற்றுள் முதன்மையானது மாமல்லபுரத்து துறைமுகமாகும். மாமல்லபுரத்துக்கு வடபுறத்தில் கடலானது பூமிக்குள் புகுந்து தென் திசையை நோக்கி வளைந்து சென்று மாமல்லபுரத்தை ஏறக்குறைய ஒரு தீவாக செய்திருந்தது. இவ்விதம் காஞ்சி நகருக்கு அருகில் ஏற்பட்டிருந்த இயற்கை துறைமுகமானது ஏக காலத்தில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் பண்டங்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் வெகு வசதியாக அமைந்திருந்தது. மகேந்திரர் காலத்துக்கு முன்னால் அத்துறைமுக தீவில் பெரும்பாலும் வர்த்தகர்களின் பண்டக சாலைகளும் சுங்க மண்டபங்களும் மட்டுமே இருந்தன. படகோட்டிகளும் மீன் வலைஞரும் அங்கே அதிகமாக வாசம் செய்து வந்தார்கள். மகேந்திர பல்லவர் அங்கே பல அரசாங்க அதிகாரிகளையும் சிற்பிகளையும் குடியேற்றினார். அரச குடும்பத்தினர் தங்குவதற்கு அழகிய கடற்கரை அரண்மனையை கட்டி வைத்தார். அத்துறைமுகத்தில் சிற்ப வேலை தொடங்குவதற்கு காரணமாயிருந்த தமது செல்வ புதல்வரின் பட்டப்பெயரையும் அப்புதிய பட்டினத்துக்கு அளித்தார். முதலில் அத்துறைமுகத்தில் சிற்ப வேலைகள் தொடங்க வேண்டும் என்று தந்தையும் குமாரரும் சேர்ந்து எந்த இடத்தில் தீர்மானித்தார்களோ அதே இடத்தில் சென்ற அத்தியாயங்களில் கூறிய சம்பவங்கள் நடந்த தினத்துக்கு மறுநாள் பிற்பகலில் சக்கரவர்த்தியும் மாமல்லரும் நின்று கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 26. கற்கோயில்கள். கடல்மல்லை தீவின் தென்பகுதியில் விஸ்தாரமான வெட்டவெளி பிரதேசத்தில் வரிசையாக 5 சிறு குன்றுகள் நின்றன. அவற்றில் 3 குன்றுகளில் நூற்றுக்கணக்கான சிற்பிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு குன்றையும் குடைந்து கோயில் வடிவமாக அமைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கோயிலில் முன் மண்டப தூண்கள் வேலையாகி கொண்டிருந்தன. இன்னொரு கோயிலில் மேல் விமான வேலை நடந்து கொண்டிருந்தது. 3வது குன்றை அப்போதுதான் குடைய ஆரம்பித்திருந்தார்கள். சிற்பிகளும் பணியாட்களும் தங்குவதற்கான சிறு கொட்டகைகள் நெடுகிலும் காணப்பட்டன. ஆயனரின் அரண்ய வீட்டை சுற்றி நாம் பார்த்தது போன்ற நெடுதுயர்ந்த மரங்களோ அடர்ந்த செடி கொடிகளோ அந்த பிரதேசத்தில் காணப்படவில்லை. வடக்கே வெகு தூரம் மணற்பாங்காய் இருந்தது. அதற்கப்பால் கடல் அலைகள் வெண்ணுரையுடன் அவ்வப்போது மேலும் காட்சி தோன்றியது. தெற்கிலும் மேற்கிலும் சிறு சிறு பாறைகளும் அவற்றை விட குட்டையான புதர்களும் வெகு தூரத்துக்கு காணப்பட்டன. ஆனால் வடக்கேயும் வடமேற்கேயும் பார்த்தால் முற்று மாறான காட்சி தென்பட்டது. வானலாவிய பெரிய கட்டிடங்களும் அவற்றின் இடையிடையே நெடிய தென்னை மரங்களும் காட்சியளித்தன. இன்னும் அப்பால் நூற்றுக்கணக்கான கப்பல்களின் பாய்மரத்து உச்சிகளிலே வரிசை வரிசையாக ரிஷப கொடிகள் காற்றிலே அசைந்தாடி கொண்டிருந்தன. சிற்ப வேலை நடந்து கொண்டிருந்த குன்றுகளுக்கு மத்தியில் ஒரு கல் யானை கம்பீரமாக நின்றது. அதன் பின்னால் இன்னும் கம்பீரமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து யானை நின்றது. யானை மீது வந்த சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரும் கீழே இறங்கி கல் யானையின் அருகில் நின்றார்கள். அவர்கள் மீது வெயில் படாமல் ஒரு விசாலமான வெண்குடையை பணியாட்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள். இதே இடத்தில் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரும் வந்து இதே விதமாக நின்றதுண்டு. ஆனால் அங்கு நின்ற குன்றுகளும் பாறைகளும் அப்போது மொட்டை குன்றுகளாகவும் மொட்டை பாறைகளாகவும் இருந்தன. அப்பா, அந்த பாறையின் நிழலை பாருங்கள், அது யானையைப் போல் இல்லையா என்றான் பல்லவகுலம் தழைக்க வந்த நரசிம்மவர்மன். அவன் சுட்டிக்காட்டிய நிழலை சக்கரவர்த்தி பார்த்தார். ஆஹா என்று அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வியப்பொலியில் விவரிக்க முடியாத பல உணர்ச்சிகள் தொனித்தன. சற்று நேரம் மகேந்திரர் சிந்தனையில் ஆழ்ந்து வெளி உலக பிரங்கியே இல்லாதவராய் நின்றார். பிறகு நரசிம்மனை தழுவி கொண்டு, குழந்தை, எப்பேற்பட்ட அதிசயமான உண்மையை நீ கண்டுபிடித்து கூறினாய். நீ கூறிய வார்த்தையின் மகிமை முழுவதும் உனக்கே தெரிந்திராது என்றார்.
12 பிராயத்து சிறுவனான நரசிம்மன் மேலும் உற்சாகத்துடன், அப்பா, அதோ அந்த குன்றின் நிழலை பாருங்கள், கோயில் மாதிரி இல்லையா என்றான். ஆமாம் நரசிம்மா, ஆமாம், அந்த குன்றின் நிழல் கோயில் மாதிரி தான் இருக்கிறது. அதை கோயிலாகவே செய்து விடுவோம். இந்த 5 குன்றுகளையும் 5 கோயில்களாக்குவோம். இன்னும் இங்குள்ள சிறு பாறைகளை யானையாகவும் சிங்கமாகவும் நந்தியாகவும் ஆக்குவோம். இந்த துறைமுகத்தை சொப்பன லோகமாக்குவோம். 1000 வருஷங்களுக்கு பிறகு இந்த துறைமுகத்துக்கு வருகிறவர்கள் எல்லோரும் பார்த்து பிரமிக்கும்படியாக செய்வோம் என்றார். சீக்கிரத்திலேயே அந்த பிரதேசத்துக்கு சிற்பிகள் பலர் சிற்றுளியுடன் வந்து சேர்ந்தார்கள். குன்றுகளிலும் பாறைகளிலும் வேலை செய்ய தொடங்கினார்கள். நேற்று வரை அமைதி கூடிக்கொண்டிருந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான சிற்றுளிகளின் சப்தம் கல் கல் என்று கேட்க ஆரம்பித்தது. புதர்களில் வாழ்ந்திருந்த சிறு முயல்கள் திடீரென்று எழுந்த கல் என்ற சப்தத்தை கேட்டு வெளியே வந்தன. காதுகளை தூக்கி கொண்டு ஒரு நிமிஷம் வியப்புடன் கவனித்தன. பின்னர் அந்த இடத்திலிருந்து ஓட்டம் பிடித்தன. அன்றைக்கு தொடங்கிய சிற்பப்பணி இன்றைக்கும் அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அன்றைக்கு நின்ற அதே இடத்தில் இப்போது யானையாகவும் சிங்கமாகவும் ரிஷபமாகவும் உருவெடுத்த பாறைகளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். நரசிம்மா, இந்த யுத்தம் இப்போது வந்ததில் எனக்கு பல வகையில் சந்தோஷம்தான். ஆனால் இந்த கற்கோயில்களின் வேலை ஒருவேளை தடைபட்டு விடுமோ, என் காலத்தில் இந்த திருப்பணி பூர்த்தியாகாமற் போகுமோ என்று மட்டும் கவலையாக இருக்கிறது. வடக்கே கன்னியாகுப்சத்தில் ஹர்ஷவர்தனர் வருஷந்தோறும் நடத்தும் உற்சவத்தை பற்றி தெரியுமல்லவா நரசிம்மா? தெரியுமப்பா. சிவபெருமானுக்கும் சூரிய நாராயண மூர்த்திக்கும் புத்தர் பெருமானுக்கும் அவர் 3 கோயில்கள் எடுத்திருக்கிறார். அந்த 3 கோயில்களிலும் வருஷந்தோறும் உற்சவம் நடத்துகிறார். 3 மதத்தை சேர்ந்த பிரஜைகளும் வந்து ஒரே சமயத்தில் உற்சவம் கொண்டாடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மாமல்லா, ஹர்ஷவர்தனர் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகிறார். அவருடைய செல்வமோ நம்முடையதை விட பன்மடங்கு அதிகமானது. அவருடைய புகழ் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. ஆனால் என்னுடைய உத்தேசம் மட்டும் நிறைவேறுமானால் ஹர்ஷர் மட்டுமல்ல, இந்த பாரத வருஷத்தில் இதுவரையில் எந்த அரசரும் சக்கரவர்த்தியும் அடையாத கீர்த்தியை பல்லவகுலம் அடையும். ஹர்ஷர் நிர்மாணித்திருக்கும் கோயில்கள் செங்கல்லினாலும் மரத்தினாலும் ஆனவை. 100 வருஷத்தில் அவை சிதைந்து மறைந்து போய்விடும். ஆனால் இந்த கற்கோயில்களுக்கு அழிவென்பதே கிடையாதல்லவா? இந்த கோயில்களில் எந்த தெய்வங்களை எழுந்தருள செய்யப் போகிறீர்களப்பா? சிவபெருமான், பார்வதி தேவி, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 பஞ்சமூர்த்திகளுக்குத்தான் இந்த 5 கோயில்களும் அல்லவா? இல்லை நரசிம்மா, ஹர்ஷவர்தனரை காட்டிலும் அதிகமாக ஒரு காரியம் செய்ய போகிறேன். இந்த தமிழகத்தில் பரவியுள்ள 4 பெரிய சமயங்களுக்கும் 4 கோயில்களை அர்ப்பணம் செய்ய போகிறேன். ஒரு கோயிலில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருப்பார்கள். 2வது கோயிலில் திருமாலும் திருமகளும் குடிகொள்வார்கள். 3வது கோயிலை புத்த பெருமானின் பெரிய விக்கிரகம் அலங்கரிக்கும். 4வது கோவிலில் சமண மதத்தை ஸ்தாபித்த வர்த்தமான மகாவீரர் எழுந்தருளுவார். ஹா என்று பெருமிதத்துடனும் பெரு வியப்புடனும் மாமல்லர் கூறினார். ஆம் நரசிம்மா, உண்மையில் நான் சமண சமயத்திலிருந்து விலகி சைவத்தை தழுவியதே நமது ராஜ்யத்தில் இத்தகைய சமய சமரசத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான். சைவ சமயமானது மற்ற சமயங்களையும் சம உணர்வுடன் கருதி போற்ற இடம் தருகிறது. மற்ற சமயங்களோ அவ்விதம் இடம் கொடுப்பதில்லை. இதை முன்னிட்டே சைவத்தை மேற்கொண்டேன். நமது சாம்ராஜ்யத்தில் உள்ள 4 பெரிய சமயங்களுக்கும் சமமான கௌரவம் கொடுத்து போற்ற எண்ணினேன். இதையெல்லாம் வெளியிடுவதற்கு என் மேல் புத்தர்களும் சமணர்களும் கொண்டுள்ள கோபம் தனியும் காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். அதற்குள்ளே சமண முனிவர்கள் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டார்கள். சமண முனிவர்கள் கெடுத்து விட்டார்களா? ஆமாம், அவர்களால் வந்ததுதான் இந்த யுத்தம். சமண காஞ்சியிலிருந்து 4 புறங்களுக்கும் புறப்பட்டு சென்ற சமண முனிவர்கள் சும்மா இருந்து விடவில்லை. நம் நெடுநாளைய சிநேகிதர்களை கூட நமது விரோதிகளாக்கி விட்டார்கள். இந்த கங்கைபாடி துர்விநீதனுடைய தந்தைக்கு முடிசூட்டியது யார் தெரியுமா? உன் பாட்டனார் சிம்மவிஷ்ணு மகாராஜா தான். அந்த துர்விநீதன் இப்போது நமது பரம்பரை விரோதியான சளுக்க மன்னனுடன் சேர்ந்து கொண்டிருக்கிறான். புலிகேசியின் படைவீட்டில் ஜைன மகாகவி ரவி கீர்த்தியும் துர்விநீதனுடைய குரு பூஜபாதரும் இருக்கிறார்களாம். சைன்யத்துடன் சேர்ந்து அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்களாம். உலக பற்றற்ற முனிவர்கள், அதிலும் கொல்லாமை விரதம் கொண்ட சமண குருக்கள் போர்க்களத்துக்கு வருவதென்றால், ஆகா, அவர்களுக்கு என்மேல் எவ்வளவு துவேஷம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதை பற்றி என்ன கவலையப்பா? சமண முனிவர்கள், புத்த பிஷுக்கள் எல்லோரும் நம் விரோதிகளுடன் சேரட்டும். திரிநேத்திரதாரியான சிவபெருமான் அருளாலும் சக்கராயுதத்தை ஏந்திய திருமாலின் கிருபையினாலும் நாம் வெற்றி கொள்வோம். வெற்றி தோல்விகளை பற்றி நான் அவ்வளவாக கவலைப்படவில்லை. என்னுடைய நோக்கத்துக்கு இடையூறு நேர்ந்து விட்டதே என்றுதான் வருத்தப்படுகிறேன் என்று சக்கரவர்த்தி கூறிய போது அவருடைய குரலில் துயரம் துணித்தது. மாமல்லர் சற்று மௌனமாய் இருந்துவிட்டு, 5வது கோயில் எந்த தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்ய எண்ணியிருந்தீர்களப்பா? மேலை நாடுகளில் சில காலமாக புதிதாக ஒரு மதம் ஸ்தாபனமாயிருக்கிறதாம். அதை ஸ்தாபித்த அவதார புருஷரின் பெயர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள்.
அந்த புதிய மதத்தை பற்றிய விவரங்கள் இன்னும் எனக்கு தெரியவில்லை. தெரிந்தவுடனே அந்த புதிய மதத்தின் தெய்வம் எதுவோ அதை அந்த 5வது கோவிலில் எழுந்தருளச் செய்ய எண்ணியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் பகற்கனவாக போய்விடும் போல் இருக்கிறதே. மகேந்திரரின் யோசனைகளை கேட்டு பிரமித்த மாமல்லர், ஏன் பகற்கனவாக போக வேண்டும்? யுத்தத்தினால் இந்த சிற்பப்பணி ஏன் தடைபட வேண்டும் என்று கேட்டார். தடைபடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும். யுத்தம் முடிவதற்குள்ளே இந்த 5 கோயில்களும் பூர்த்தியாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காகவே ஆயனரை இன்றைக்கு இங்கே வர சொல்லியிருக்கிறேன். அவர் நடுக்காட்டில் போய் உட்கார்ந்திருப்பதால் வேலை நிதானமாக நடக்கிறது. அவரை இங்கேயே தங்கி வேலையை துரிதமாக முடிக்கும்படி சொல்லப் போகிறேன். அதோ ஆயனரும் வந்துவிட்டார். நரசிம்மர் ஆவலுடன் திரும்பி பார்த்தார். அவருடைய ஆவல் பூர்த்தியாயிற்று. சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த சிவிகையில் ஒரு பக்கத்தில் ஆயனர் எட்டி பார்த்து கொண்டிருந்தார். மற்றொரு பக்கம் பட்டப்பகலில் பூரண சந்திரன் பிரகாசிப்பது போல் ஒரு காட்சி தென்பட்டது. அந்த பூரண சந்திரன் சிவகாமியின் வதன சந்திரன்தான் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? நன்றி.